அப்புறம் தோணுங்க, சிலரோட அணுகுமுறை டிஃபரெண்ட்டா இருக்கும். என்னடா நல்லா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு நம்மகிட்ட பேச மாட்டாங்க. என்ன காரணம்னே நமக்கு தெரியாது. அத ஆராய்ச்சி பண்றதுக்குள்ளயும் நமக்கு பிஹெச்டி பண்ணிருவோம் போல இருக்குதுங்க. உண்மையிலேயே அப்படிதான் தெரியுது. ஒவ்வொருத்தரோட மனநிலையையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிஹெச்டி தாங்க பண்ணணும். கரெக்ட் தானங்க நான் சொல்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து நல்லா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு காலையில மூஞ்ச தூக்கிட்டு போவாங்க. என்ன காரணம்னே தெரியாது. காரணம் இல்லாம நம்மகிட்ட வந்து சங்கடப்படுவாங்க. அதுக்கு பிறகு தான் இது கொஞ்ச நாள் எனக்கு தெரியாமயே இருந்துச்சுங்க. என்னடா இது இப்படி பண்றாங்களே! நேத்து நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட திரும்பிக்கிறாங்களே! அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு அப்புறம் தான் தோணுதுங்க. என்ன தோணுது? கொஞ்ச நாளா நம்ம என்ன செஞ்சுட்டுருப்போம், ஓகே. இவங்க ஏதோ நம்மகிட்ட பிரச்சனை போல இருக்குது. இத ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட அத முடிஞ்சு போயிருக்குங்க. மறுபடியும் திரும்ப வேற பிரச்சனை வந்திருக்குங்க. என்னடா அது திரும்ப திரும்ப இதையே செஞ்சுட்டு இருக்கிறாங்களே! அப்படின்னு பார்த்தா, அப்புறம் தாங்க தோணுது, நாம வந்து முன்னேறுறது அவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்தலா இருக்குதுங்க. எப்புட்றா இப்படி முன்னேறுறாங்க? எப்படி முன்னேறி வந்திருக்கிறாங்க? இவங்கலாம் இன்னைக்கு வந்து கீழ விழுந்துருவாங்களோன்னு ஒவ்வொரு செகண்டும் நெனைக்கிற இருக்குங்க. நல்லவங்கலாம் இருக்காங்க. உலகத்துல வந்து உண்மையாவே வந்து நல்லவங்க இருக்கிறதுனால தாங்க நம்மளால கடந்து போக முடியுது. நம்மளோட வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே நல்லவங்க நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம அத கடந்து போறோங்க. அதனால எல்லா மக்களையும் நம்ம வந்து நெகட்டிவாவே திங்க் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாதுங்க. பட் பாசிட்டிவா இருக்கிறவங்க வந்து கம்மியான பேர் தாங்க இந்த காலத்துல. ஆனா யார் ஒருத்தவங்க பாசிட்டிவா இருக்கிறாங்களோ, உங்க ஃபேமிலி நீங்க வேணா நெனச்சு பாருங்க. நீங்க வேணா நெறைய ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. டெஃபினட்டா வந்து யார் ஒருத்தவங்க பாசிட்டிவா இருக்கிறாங்களோ, அவங்க லைஃபு இருக்க முன்னேறிக்கிட்டு தாங்க இருக்குது. ஒருத்தவங்க நம்மகிட்ட நெகட்டிவா அவங்க பழக, அவங்க வாழ்க்கை ரொம்ப டீமெரிட்டா தாங்க போயிட்டு இருக்குது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாரியான ஆட்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அப்படின்னு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள பார்க்கலாங்க. தேங்க் யூ.